Hey guys, welcome back to the channel. So இந்த வீடியோவில் I'm again back to the kitchen. போன வீடியோவில் வந்து நான் என்னென்ன க்ராசரிஸ்லாம் வாங்கினேன்னு பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபிட்னஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சப்ளிமெண்ட்ஸ் பற்றி கொஞ்சோண்டு சொல்லியிருப்பேன் அதில். பட் இந்த வீடியோவில் I wanted to give a detailed explanation about that. And because and also இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்சம் சில நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் கூட வாங்கினேன் ட்ரை பண்ணுறதுக்கு என்னோடய நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் பிளானுக்கு. ஸோ அதை டெஸ்ட் அவுட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லை அது ஒரு பூஸ்ட் கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் இன்னும் சில நியூ ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருக்கேன் அண்ட் ரெகுலராக நான் எடுக்கிற ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ த்ரூ தட் அண்ட் ஷோ லைக் எது எங்கெங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் எதுக்கு இந்த எடுக்கணும் அதெல்லாம்னு. ஸோ ஜஸ்ட் டு கிவ் அன் ஐடியா. ஸோ please do watch it fully and before that please do like, share, comment on the video, subscribe to the channel and also don't forget to press the bell icon so I get updates when I post more videos. So let's not wait, we'll go to the video. So guys, நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 5 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இட்ஸ் கேசின் ப்ரோட்டீன். இதுதான் நான் மெயினாக எடுக்கிறது எப்போவுமே. கேசின் ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் சிமிலர் டு வே ப்ரோட்டீன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட்ஸ் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் இங்கே யாராவது சொன்னாலும் ஃபஸ்ட்டாக தான் வாங்க சொல்லுவாங்க. பட் கேசின் இஸ் அ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வே. என்ன டிஃப்ரென்ஸ்னால் வே வந்து ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகும், கேசின் வந்து ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ எப்படி ஹெல்ப் ஆகும்னா இது வே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி விட்டுட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்தோன்னே நீங்கள் வே எடுப்பீங்க. ஸோ தட் இட் இமீடியட்லி அப்சார்ப்ஸ் அண்ட் கோ இன்டு யுவர் மசில்ஸ். உங்கள் மசில் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணும். கேசின் வந்து அப்படி கிடையாது. கேசின் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 45 minutes அந்த டைம் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இஃப் யூ டேக் திஸ் அண்ட் ஸ்லீப் இதில் ஒரு ஸ்லோ ரிலீஸ் கேசின். ஸோ அதோட மீனிங் என்னன்னா திஸ் டேக்ஸ் லைக் 7 to 8 hours டு டைஜஸ்ட். இது ஒன்ஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா ஸோ வந்து நீங்கள் நைட்டு குடிச்சிங்கன்னா இட் வில் கீப் டைஜஸ்டிங் நீங்கள் தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும். ஸோ தட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் கேலரிஸ் கம்மி பண்ணுவீங்க சாப்பாடு கம்மி பண்ணுறதுனால. ஸோ ஆன் டாப் ஆஃப் தேட் உங்களுக்கு வந்து ஃபேட் மட்டும் கம்மியாகாமல் மசிலும் பிரேக் டவுன் ஆகும் நீங்கள் வந்து கேலரிஸ் கம்மி பண்ணிங்கன்னா. அதனால் வந்து டு கட் தட் டு அந்த மசில் பிரேக் டவுனை கட் பண்ணுறதுக்காக இஃப் யூ டேக் திஸ் உங்களுக்கு நைட்டு வர அந்த கிரேவிங்ஸும் வராது, நைட்டு பசிக்காது பெருசாக. இது வந்து கரெக்டாக டைஜஸ்ட் ஆகும், மசில் பிரேக் டவுனை கம்மி பண்ணும். ஸோ தட் யூ வில் ரீடைன் மசில் பட் யூ வில் லூஸ் ஃபேட். தட்ஸ் த கோல் ஆக்சுவலாக. அது வந்து இது ஆக்சுவலாகவே ஹெல்ப் பண்ணும். நான் இது வந்து ரொம்ப நாளாகவே எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் திஸ் இந்த வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நான் கேசிங் தான் எடுக்கிறேன். பட் ஐ வாண்டட் டு ஷோ யூ கைஸ் லைக் அதர் ஸ்டஃப் டு வெயிட் லாஸ்க்கு ரிலேட்டடாக. அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக நான் எடுக்கல. இந்த 6 weeksல நான் லாஸ்ட்டாக பண்ண 6 weeksல வந்து நான் வெறும் கேசின் மட்டும்தான் எடுத்தேன். இட்ஸ் ஃப்ரம் மை ப்ரோட்டீன். இந்த சைட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் ஒன்லி அன் ஆன்லைன் ஸ்டோர். இதில் நிறைய லைக் எனக்கு ஒரு டீல் கிடச்சிது ஆக்சுவலாக இதில். அதனால் எனக்கு அந்த டீல் கிடச்சதுனால நான் வாங்கினேன் இது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறது. பட் ஸோ அதனால் டேஸ்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யா இது வந்து 24 grams ப்ரோட்டீன். ஸோ ஈச் ஸ்கூப்பில் pretty much 1 gram fat and 1 gram sugar, which is okay. It's not too bad. So yeah, இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் திங். if anyone wants to take it, this will help actually. இது நான் சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே because this actually helps weight loss. Second thing is BCA. So BCA-ன்றது the full form of BCA is branch chain amino acids. So amino acids are basically the blocks of protein. ஸோ அதனால் வந்து பாடிக்கு வந்து தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு இருக்குது சிலது. ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த இது ஃபுட்லேருந்தே கிடைக்கும். பட் சம் ஆஃப் த இது யூ ஓன்ட் ஹேவ் இனஃப் இன் ஃபுட்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம சாப்பிட்லன்னா அந்த ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அதுக்காக இஃப் யூ டேக் திஸ் யுவர் மசில் வில் க்ரோ. இது க்ரோ ஆகிறத விட ரெக்கவரி நல்லா ஆகும் இது எடுத்தால். தட்ஸ் மெயின் ரீசன் யூ டேக் BCA. பட் அகெயின் இது வந்து இப்போ அவசியமானு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. நீங்கள் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுறீங்க லைக் பயங்கரமாக ரொம்ப புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் மசில் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேலரிஸ் பயங்கரமாக கம்மி பண்ணி கேலரிஸ் நிறைய பர்ன் பண்ணுறீங்கன்னா திஸ் வில் ஹெல்ப் bring those amino acids back into your body. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெக்கவரி பெட்டராக இருக்கும் அண்ட் மசில் ரீட்டைன் பண்ணுவீங்க. நீங்கள் பயங்கரமாக மசில் பிரேக் டவுன் ஆகாது. பட்
கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் திஸ் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக், அதுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவரே இருக்குது இது. ஸோ இது வந்து அன்ஃப்ளேவர்டாக கூட வரும். அன்ஃப்ளேவர்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கேசின் ப்ரோட்டீனில் அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். பட் தனியாக வந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் மிக்ஸ் இட் வித் வாட்டர். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னைக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிட்டு சிப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அன்றைக்கி தண்ணி குடிக்கிற மாதிரி இதுவும் அப்படியே சைடில் குடிச்சிட்டே இருக்கலாம். ஆர் யூ ஜஸ்ட் ட்ரிங்க் இட் டியூரிங் அ ஒர்க் அவுட். ஸோ எனிதிங், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இல்லை வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் புஷ் பண்ண போகிறேன் இந்த நெக்ஸ்ட் பிளானில். ஸோ ஜஸ்ட் ஒன்று ட்ரை இட் அவுட், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது எல்லாமே பிசிஏ நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக. பட் வந்து ஆக்சுவலாக அப்போ இது இருந்துச்சு, பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா see எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். The third thing is again very optional, பட் வந்து இட்ஸ் CLA ப்ளஸ் கார்னிட்டின். இது ரெண்டுமே இட்ஸ் பேசிக்லி கால்டு ஃபேட் பர்னர்ஸ். ஃபேட் பர்னர்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. சிம்பிளான ஃபேட் பர்னர் வந்து கெஃபின். நீங்கள் வந்து காலையில் ஒர்க் அவுட் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் காலையில் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து பிளாக் காஃபி குடித்தாலே இட்ஸ் அபவுட் ஃபேட் பர்னர் தான். பட் ஆனால் நான் ஏன் வந்து CLA கார்னிட்டின் எடுத்தேன்னா, தீஸ் ஆர் அகெயின் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் ஆக்சுவலாக. இது பேசிக்காக என்ன பண்ணுன்னா, திஸ் ஆர் கெஃபீன் எந்த டைப் ஆஃப் ஃபேட் பர்னர் என்ன பண்ணுன்னா, இஃப் யூ டேக் தட் இட் வில் ஹீட் அப் யுவர் பாடி. உங்கள் பாடியை ஹீட் பண்ணுறதுனால உங்கள் பாடி நார்மலாக பர்ன் பண்ணுற கேலரிஸை விட அதிகமாக பர்ன் பண்ணும், விச் இன் டர்ன் ரெடியூசஸ் யுவர் ஃபேட். அதுதான் பேசிக் ஐடியா. இது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பின்னாடி எல்லாமே ஒரே இதுதான், ஒரே கான்செப்ட் தான். பட் நான் ஏன் வந்து CLA கார்னிட்டின் எடுத்தேன்னா, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. இது வந்து காஃபி குடிக்கிற ஒரு ஆள்னால் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஆர் எனி அதர் ஃபேட் பர்னர் எடுத்தால் எல்லாத்துலேயுமே கெஃபின் இருக்கும். கெஃபின் இஸ் மேஜர் இன்க்ரீடியன்ட் இது எல்லாத்துலேயுமே. ஏன்னா அது பர்ன் பண்ணும் ஃபேட்டை. ஸோ பட் ஆனால் நான் வந்து குடிக்க மாட்டேன். எனக்கு கெஃபின் அலர்ஜி கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஐம் நாட் ஷுர், மோஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னால் வந்து லைட்டாக கூட காஃபி குடிக்க முடியாது. நான் குடித்ததே கிடையாது காஃபி ஆக்சுவலாக. அதனால தான் நான் இது வாங்கினேன். காஃபி இஸ் ஸ்டிமுலண்ட் அகெயின், இட்ஸ் லைக் ஆல்கஹால். ஸோ நீங்கள் குடிக்க அடிக்ட் ஆவீங்க. கெஃபின் அது வந்து காஃபியாக குடித்தா தான் அடிக்ட் ஆவீங்கன்னு கிடையாது. அடிக்டிவ் எலிமெண்ட் வந்து கெஃபின் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கெஃபின் எதில் இருந்தாலுமே நீங்கள் குடிக்க உங்களுக்கு அடிக்ட் ஆகும். அது வந்து ஒரு 3 months நீங்கள் எடுத்திங்கனாலே தென் யூ வில் ஃபீல் லைக் யூ வாண்ட் டு டேக் இட் அகெயின் எனக்கு. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் தட். அது எனக்கு கெஃபின் எந்த ஃபார்ம்லேயுமே எனக்கு வேணாம். ஸோ அதனால் வந்து ஸ்டிமுலண்ட் இல்லாத ஃபேட் பர்னர் எப்படி ஒர்க் ஆகுமா, பிகாஸ் ஐ நோ கெஃபின் இருக்கிறது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும், இல்லாதது ஒர்க் ஆகுமான்னு பார்க்கணும். அதனால இது வாங்கினேன், ட்ரை பண்ணலான்னு. ஸோ அண்ட் அகெயின் வந்து இது வந்து ஆக்சுவலாக அன்ஃப்ளேவர்டு. ஸோ வெறும் பவுட்ரு தான் இது வந்து நான் என்னோடய கேசின் ப்ரோட்டீனில் மிக்ஸ் பண்ணுவேன். பட் இது வந்து ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது தான் பெட்டர். ஸோ ப்ராபப்ளி பிசிஏ கூடயும் நான் மிக்ஸ் பண்ணலாம். இது எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் பவுட்ரியாக இருக்கும் குடிக்கும் போது, பட் அன்ஃப்ளேவர்டு அப்படியே குடிக்க முடியாது. ஆர் நான் வேறு ஏதாவது ஃப்ளேவர்டு கூட இது கூட மிக்ஸ் பண்ணி தான் நான் குடிக்கணும் இது. ஸோ அகெயின் டோட்டலி ஆப்ஷனல். நான் ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன். திஸ் இஸ் ஆல் டு டெஸ்ட் அவுட். ஐ திங்க் இது இந்த பிசிஏ எல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் 30 servings எல்லாமே. ஸோ 1 month வரும். நான் டெய்லி பண்ணனா கூட 1 month வரும். ஸோ 1 month டெஸ்ட் அவுட் ப்ராடக்ட் தான். ஒர்க் ஆச்சுன்னா எஸ், இல்லைனா இட்ஸ் பெட்டர். லைக் எனக்கு ஆல்ரெடி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் கெசின் மட்டும் வச்சு. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு see இது இன்னும் பூஸ்ட் பண்ணுதா, இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான். அண்ட் லாஸ்ட் திங் இஸ் ஐ ஜஸ்ட் காட் தீஸ் 2 sample packs. இது ஆக்சுவலாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட்டு இதுவும் பேசிக்காக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தான். பட் இது ரெண்டுத்துலேயுமே நான் சொன்ன மாதிரி அமினோ பூஸ்ட் அண்ட் EAA. ஸோ ரெண்டுமே வெரி மச் சேம் தான். ஒன்று வந்து EAA வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு BCA. ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். லைட்டாக 1-2 இன்க்ரீடியன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் ஆக்சுவலாக கெஃபீன் இல்லை. பட் திங் இஸ் இதுக்கும் இந்த BCAக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த BCA 2:1:1 போட்டிருக்கு. ஸோ இது பின்னாடி இதில் வந்து ஆக்சுவலாக 3 இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும். லூசின், ஐசோலூசின், வேலின், லைக் இது 3 அமினோ ஆசிட் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் 1 2 3 4 5 6 7 8 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ ஆல் தி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதில் இருக்குது. we have 9 EAA. ஸோ ஆல் தி 9 EAA இருக்குது. பட் என்னன்னா இந்த ப்ராடக்ட் இன்னும் இவங்க ரிலீஸ் பண்ணல. இப்போதைக்கு சாம்பிள் மட்டும் தான் விடுறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை திஸ். இது வெறும் ஒரே ஒரு சர்விங் தான். ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதை விட பெட்டர் ஆக்சுவலாக, பிகாஸ் திஸ் ஹேஸ் ஆல் த 9 அமினோ ஆசிட்ஸ். அதனால் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர். ஸோ பட் ஆனால்
எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. I just wanted to try this and இதுவும் ஃப்ளேவர்ட் தான். ஸோ ப்ராப்ளி ஒரு சர்விங்கில் ஆப்வியஸாக வந்து I cannot see the difference, but just to see இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் whatever, just wanted to try this. And இந்த அமினோ பூஸ்ட் தான் வந்து இட்ஸ் கால்ட் ப்ரீ ஒர்க் அவுட். ப்ரீ ஒர்க் அவுட் இஸ் பேசிக்லி வாட் யூ டேக் பிஃபோர் யூ கோ டு த ஜிம் ஆர் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ஒர்க் அவுட். ஆல்மோஸ்ட் லைக் ஃபேட் பர்னர் மாதிரி தான். திஸ் ஹேஸ் கெஃபீன். இதுதான் இந்த கெஃபீன். ஸோ இது வந்து தெரியாமல் நைட்டெல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா தூக்கம் வராது. பேசிக்லி லைக் காஃபி தான். அது மெயின் இன்க்ரீடியன்ட் கெஃபீன் தான். அது தவிர வந்து திஸ் ஆல்சோ ஹேஸ் எவ்ரி திங் த EAA ஹேஸ். அந்த 9 EAAவும் இதில் இருக்குது. அதை தவிர வந்து குளுட்டமினும் இருக்குது. ஆல் தோஸ் ஃபேட் பர்னிங் இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்குது. ஸோ ப்ரிட்டி மச் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ண ஃபார்முலா தான். இதுவும் அகெயின் சிங்கிள் சர்விங் நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு இது ட்ரை பண்ணுறது தான் லைட்டாக பயமாக இருக்குது. எனக்கு கெஃபீன் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ப்ராப்ளி ஒரே ஒரு நாள் காலையில் எடுத்து பார்ப்பேன் இஃப் திஸ் இஸ் பூஸ்டிங் மை எனர்ஜி. பட் ஐம் நெவர் கோயிங் டு பை a bigger one or something because அப்படியே இருந்தாலும் நான் CLA கார்னிட்டின் வாங்குவேனே தவிர if ஃபேட் பர்னர் வாங்கணுன்னா நான் அது வாங்குவேன். பட் ஐம் நாட் கோயிங் டு பை anything that has caffeine just to try. ஸோ இது 5 தான் ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிளான் நவ். இதை நான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் தென் லைக் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோடய ப்ரோட்டீன் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் லைக் அ வீக் அண்ட் இப்போ தான் இனி தான் எல்லாமே வந்துச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட் ஒரு 30 to 45 days மேபி. நான் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கோல் வர வரைக்கும் ஐம் கோயிங் டு டூ. அதுக்கு ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ப்ராப்ளி இது எல்லாமே வந்து ஒரு 30 days வரும் இது ஃபுல்லாகவே. இது வந்து நான் பயங்கரமான டீலில் வாங்கினதுனால எனக்கு எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியாக கிடச்சிது. ஆல்மோஸ்ட் லைக் 55% ஆஃபில் நான் வாங்கினேன் எல்லாமே. ஸோ அதனால் மோர் தென் ஹாஃப் த ப்ரைஸில் கிடச்சிது எனக்கு. அதனால் ஐ காட் தீஸ் 5 things. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை அவுட் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக இந்த கேஸினும் நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது. நான் வேறு பிராண்ட் தான் வாங்குவேன் ஆக்சுவலாக. இது எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஆக்சுவலாக சப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நான் வந்து இவ்வளோ கூட கிடையாது. இது ஒன்றே வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அந்த கேசின் ப்ரோட்டீன் மட்டும்தான். மற்றது எல்லாமே இட்ஸ் எக்ஸ்ட்ராஸ். ஐ எம் கோயிங் டு ட்ரை திஸ். இது வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுதான்னு பார்க்க போகிறேன். பண்ணுச்சுன்னா இட்ஸ் குட், இல்லைனா இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் டு ட்ரை. நான் வெறும் கெசின் வச்சு மூவ் பண்ணலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கூட இட் டசன்ட் மேட்டர். ஸோ நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் டேஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னும் வந்து ஃபிட்னஸ் வீடியோஸ் நிறைய வருது அண்ட் ஆல்சோ வ்ளாக்ஸும் வருது நிறைய. ப்ளீஸ் யூ கீப் சப்போர்ட்டிங். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு அண்ட் ஸோ ஹாப்பி. வெயிட்டிங் ஃபார் த 1000 மார்க். அதுதான் ஆக்சுவல் ஃபஸ்ட்டு மார்க்கே அதுதான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். So please do keep supporting and also please do like, share, comment on the video, subscribe to the channel and don't forget to press the bell icon so I get ready to post my videos. Subscribe to the channel and also don't forget to press the bell icon so I get ready when I post my videos. So that's it for today guys. I'll see you guys soon with another video. Till then it's Manish.